ப்ரோமோ 3 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ, அதுல அருண் வந்து முத்துவ பார்த்து, "முத்து நீங்க எல்லார் மூளையும் சலயம் செய்றீங்க அப்டின்ட்டு எல்லாருமே சொல்றாங்களே! அப்பன்னா அது உண்ம தானே? எல்லாருக்கும் தோணியிருக்கு தானே?" அப்டின்னு கேட்குறாரு. இப்ப நீங்க என்ன பார்த்து அது என்னங்க சலயம் செய்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அருண் ஒரு வாட்டி வந்து, "உங்க மேல தான் பிராந்து வந்திருக்கு" அப்டின்னு ஆர்னவ் சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாரி இது வந்து சலயம். அதாவது மூளைய சலவ பண்ற அப்டின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. முத்து உடனே திரும்ப அருண பார்த்து கேட்குறாங்க, "நீ வந்து எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ற அப்டின்னு உன்ன பத்தி யாருமே சொல்லவே இல்ல" அப்டின்றப்போ, "உனக்கு வந்து வெறும் இங்க பேச்சு திறமை மட்டும் தான் இருக்கு. அந்த பேச்சு திறமைய மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால இந்த இடத்துல ஷோவ வின் பண்ணிற முடியாது." அப்டின்றப்போ, நம்ம முத்து வந்து அல்டிமேட்டா ஒரு கவுண்டர் என்னன்னா, "அந்த திறமைய வச்சுட்டு தான்யா போன சீசன்ல வந்து டைட்டில் வின் பண்ணாங்க" அப்டின்றாரு. அப்டின்னு சொன்னோனே நம்ம அருண பார்க்கணுமே, "உனக்கு வெறும் பேச்சு திறமை தான் இருக்கு. அத வச்சு உன்னால வின் பண்ண முடியாது" அப்டின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப நக்கல் அடிக்கிற மாரி கைய வச்சு பா 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 அப்டின்னு கத்திட்டே வந்து போறாரு. இந்த ஆக்ஷன பார்க்குறப்போ எனக்கு வந்து 2 பேர் மைண்டுக்கு வராங்க. ஒண்ணு பிரதீப், இன்னொன்னு அர்ச்சனா. இதே மாரி பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல பண்ணியிருப்பாங்க. பட் இவரு பண்றப்போ அது நல்லா இல்ல. இவரு ஏன் வந்து முத்துவையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அப்டின்றது எனக்கு ஒரு பக்கம் தெரியல. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பேச்சு திறமை இருக்கு. அந்த ஒரு அது ஒண்ணு மட்டும் தான் உன்ட்ட இருக்கு. வேற எதுவுமே இல்ல அப்டின்ற அளவுக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லா வந்து பேசியிருக்க வேணாம் அப்டின்னு தான் எனக்கு தோணுது. இது ரொம்ப பெர்சனலா வந்து ஒரு மாரி ஒருத்தர வந்து ஹர்ட் பண்ற மாரி பேசின மாரி இருந்துச்சு. இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வேற என்ன ஆர்கியுமென்ட்டோ அந்த ஆர்கியுமென்ட்ட மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாமோ அப்டின்னு தான் தோணுது. ஸோ இந்த ப்ரோமோவ தாண்டி இப்ப நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் பார்த்தேன். செகண்ட் ப்ரோமோல வந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாருக்குமே வந்து பிரெட்டும், ஆம்லெட்டும் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பிரெட் இருந்திருக்குது. ஸோ அருண் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி லஞ்ச் ரெடியாக டைம் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரெட்ட எல்லாருக்கும் குடுத்துட்டு அது வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ராவா குடுத்த பிரெட் தான் அது. ஸோ அத தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா, முத்து வந்து கேட்டுருக்காரு, "ஏன் வந்து நீங்க இத டோஸ்ட் பண்ணி குடுக்கக்கூடாதா?" அப்படின்றப்போ, அங்க இருக்கவங்க, "அடுத்து நாங்க லஞ்சுக்கு பிரிப்பரேஷன் பண்றோம்ல, எப்படி எங்களால பண்ண முடியும்? எங்களுக்கு டைம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வாக்குவாதமாகி தான் நடுவுல பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அண்ட் அருண் அண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மஞ்சரி அண்ட் அருண் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு பெர்சனல் சண்டையாவே வந்து அது திரும்பிருச்சு. ஸோ இப்போ தீபக் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து அவர் அட்ரஸ் பண்றாரு. அருண் மேல அப்படி ஒண்ணும் பெருசா மிஸ்டேக் இருக்க மாரி எனக்கு தெரியல. மஞ்சரி வந்து அந்த இடத்துல ரொம்ப பெர்சனலா எடுத்துக்கிட்டு தேவையில்லாம நெறைய விஷயங்கள பேசிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதுவும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வந்து, "மஞ்சரி நீங்க பொய் சொல்றீங்க" அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க்ல சொல்லியிருப்பாங்க. மஞ்சரியும் போயிட்டு, "அது எப்படி நான் பொய் சொல்றேன்னு நீ சொல்லுவ?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்பயிலேருந்தே சௌந்தர்யா அத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. ஸோ கிச்சன் டீம்ல ஜாக்லின்ட்ட நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றப்போ, அத வேற மாரி டோட்டலா மாத்தி இவங்க இன்னொரு வெர்ஷனா சொல்றாங்க. ஸோ எல்லார்கிட்டயுமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த அக்யூசேஷன அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்கஷன்லயும் எப்பவும் போல நம்ம அருண் வந்து பேசவே விடமாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு முத்து தான் எந்திரிச்சு நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அவர் சொன்னோனே நடுவுல ஒரு இடத்துல அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உடனே அருண் நான் இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவர் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ யார் யாரோ பேசிட்டு திரும்ப முத்துவுக்கு வருது. இப்ப நான் பேசட்டுங்களா அப்படின்னு சரின்னு முத்து ஆரம்பிப்பாரு. மறுபடியும் இதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு எந்திரிச்சுட்டு மறுபடியும் அருணே தான் பேசிட்டு இருக்காரு. இத வந்து கொஞ்சம் அவர் மாத்திக்கிட்டாருன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவரு வந்து முத்துக்கிட்ட போயிட்டு பேசுற திறமை தான் உங்களுக்கு இருக்கு. அத மட்டும் வச்சு உங்களால டைட்டில் வின் பண்ண முடியாது. அத தவிர ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றத கேட்கிறப்போ தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவருக்கு பேசுற திறமை அவர விட இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாரையுமே பேசவே விடமாட்றாரு. இவரு மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. மஞ்சரியோட பிரச்சனை இல்ல. இவர் சைடு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா கூட, இவரு பேசி ஒரு பாயிண்ட்ல என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நானே வந்து மறந்துட்டேன் லைவ் பார்த்துட்டு இருக்கப்போ. அங்க உட்கார்ந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ் நிலைமைலாம் என்னன்னு எனக்கு தெரியல. சத்யாலாம் கொட்டாய் விட்டுன்னு இருந்தாரு. பட் அவர் எப்பவுமே அததான் பண்ணுவாரு. இதுல என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுவுமே கரெக்ட் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து எபிசோட்ல பார்ப்போம். அப்பதான் வந்து கிளியர் கட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுவும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க 1 ஹவர் எபிசோட்ல என்னென்னத்தையோ எடிட் பண்ணி போடுறதில கிளியரா வந்து விஷயங்கள் வந்து சேர மாட்டேங்குது. லைவ்ல தான் வந்து நெறைய விஷயங்கள் வருது. பட் லைவ்ல ப்ரோமோ 1க்கான மேட்டர நான் மிஸ் பண்ணிட்டேன். ப்ரோமோ 2க்கான மேட்டர தான் நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.